நம்ம வந்து இன்றைக்கி ரவா கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வேணுங்கிற அளவு கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம். இது ஹீட் ஆன உடனே இதில் வந்து முந்திரி பருப்பை வறுத்துருவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு வறுத்துக்குருவோம். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதில் கிஸ்மிஸ் பழம் போட்டுருவோம். இது கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்குருவோம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அந்த முந்திரி பருப்புலாம் வறுத்துட்டு வந்தால் நெய்யில் நான் வந்து ஒரு 200 ரவை போட்டிருக்கேன். அது நல்லா வறுத்துருவோம். ரொம்ப சிம்மில் வச்சு வறுக்கணும். கொஞ்சம் ரவை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக குருணலாக இருக்கிற மாதிரி ரவையை எடுத்துக்கோங்க. நைஸான ரவை போட்டால் அது வந்து சில நேரங்களுக்கு ஒழுங்காக பண்ணாட்டின்னு அது பிசு பிசுன்னு ஆயிரும். பாருங்கள், இப்படி பொழுன்னு வந்து நல்லா வாசனையோடு வந்ததுக்கப்புறம் ரொம்ப செவக்க விட்டுற வேண்டாம். நல்லா உதிரியாக வந்துடும் பாருங்கள். ஒன்று ஒன்றா உதிரியாக இப்படி வரணும் அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த ரவை வந்து எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுங்க. இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சுடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் இந்த கேசரி பவுடர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், அவ்வளோதான். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கொதிக்கிறதுல நம்ம ரவையை போட்டுருவோம். கொஞ்சம் இந்த இது அளவுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரவை வந்து இதை நல்லா வேகட்டும் தண்ணியில். இது நல்ல ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜீனி போடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து உப்புமா பதத்துக்கு வரும்போது நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1.5 இது ஜீனி போட்டிருக்கு. 1.5 டம்ளர் ஜீனி போட்டுருங்க. அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வெந்து ஒரு மாதிரி நல்ல மெல்ட்டாகி வரும் பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் ஏலக்காய் தூவி போட்டுருவோம். இந்த இதில் கொஞ்சம் நெய், மறுபடிக்கு கொஞ்சம் நெய் போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ சில பேருக்கு வந்து இது வந்து தண்ணி ஆயிரும். அப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நல்லா கெட்டியாக வரணும், கடையில் விற்கிற மாதிரி கெட்டியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்காம இப்படி கெட்டியாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். அப்படி தண்ணியாகவே ஆயிடுச்சு, கொலன்னு இருக்குதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரவையை எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த ரவையை இதை மேலாப்பில் போட்டுவிடுங்க. கொஞ்சம் ரவையை எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலாப்பில் போட்டுவிட்டு இது மேலே இப்படி பண்ணி விட்டுருக்கு. ரொம்ப இது பண்ண வேணாம். கலர் வெள்ளையாலாம் தெரியாது, கலர் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். அதுக்கு நல்லா அழகாக கெட்டியாக வந்துடும். மேலாப்பில் இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்துடும். அவ்வளோதான் பிடிக்கும். பாருங்கள், நல்லா வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆன உடனே நீங்கள் பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும். கடைசியில் நம்ம இறக்க போகும்போது இதில் கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்ரீ யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆனதுனால ஒரு 6 மந்தில் வந்து மானிட்டேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே மிக்க நன்றி. இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ. ரவா கேசரி நல்லா நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.